அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்புகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் குவியும் வாகன ஓட்டிகள். 3 வாரங்களுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதாக விற்பனை முகவர்கள் விளக்கம். மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னையில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த பொதுமக்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான பெட்ரோலை வாகனங்களில் நிரப்பி வருகின்றனர். இதனால் செயற்கையாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்போ ஐடியிலே வண்டி ஓட்டுறவங்களுக்கு கூட ரொம்ப நஷ்டம்தான். இப்போ இன்ஜின்லாம் போடுறவங்களாம் வேஸ்ட்டு. இப்போ எங்கேயுமே கேஸே கிடைக்கல. இப்போ என்ன செய்யுது? இப்போ கவர்மெண்ட் தான் எதாவது செய்யணும். இப்போ எல்லா பெட்ரோல் பங்குமே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாரத் வந்துட்டு ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ரை பண்ணோம், அங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. பாண்டி பஜாரில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களில் நிரப்புவது மட்டுமின்றி கேன்களிலும் பெட்ரோல்களை வாங்கிச் சென்றனர். மறுபுறம் பெட்ரோல் விநியோகம் சீராக இருப்பதாக எரிபொருள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் அங்கே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வெஸ்ட் மாம்பலம் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேயும் இல்லை. சரி, இங்கே ஜிஎன் ஷெட் ரோட்டில் இருக்குன்னு பார்த்தா அங்கே பங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. லோடு வந்துட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட்டேஜ்லாம் கிடையாது, லோடு வந்துட்டே இருக்கு. நீலாங்கரையில் உள்ள பெட்ரோல் நிலையங்களிலும் வழக்கத்தை விட அதிகளவு கூட்டம் காணப்பட்டது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், அயப்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் நிலையங்களிலும் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதாக தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் KP முரளி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்தவர் பொதுமக்கள் வீதியடைய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21 நாட்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கிறதா வந்து கம்பெனி அஃபிஷியல்ஸ் வந்து எங்களுக்கு தகவல் வருது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து பேனிக் பைக்காக போய் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. முதல்ல வந்து பெட்ரோல் பம்ப்ல டீசல் இல்லைன்னு சொல்ல வரும்போது தான் ஜனங்க பயப்பட ஆரம்பிக்கணும். தொடர்ந்து பேசிய அவர் தேவைக்கு அதிகமாக பெட்ரோல் டீசல் வாங்கி குவித்தால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறினார். நீங்களே போய் பெட்ரோல் பம்ப்ல ரஷ் ஆகி பெட்ரோல் டீசலை வந்து கேன்லேயே இதிலே வாங்கும் போது அது பேனிக் பையிங் ஆகி ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணி, அதாவது தேவை இப்போ எல்லாருக்கும் தேவை இன்னைக்கு ஸ்டாக் இருக்கும் அப்படின்றத நாளைய ஸ்டாக்கையும் நான் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது பார்க்கும்போது டீலருக்கும் அந்த சிரமம் ஏற்படும். அனைத்து டீலர்களிடமும் கையிருப்பு இருப்பதோடு தேவையான பெட்ரோல் டீசலை எண்ணெய் நிறுவனங்களிடம் வாங்கி வருவதாக முரளி விளக்கம் அளித்தார். கிராம பகுதிகளில் இனிமேல் 45 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா உள்நாட்டு LPG உற்பத்தி 28% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். தினமும் சுமார் 50 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் பீதி காரணமாக முன்பதிவு அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்நிலையில் முன்பதிவு காலம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டதை குறிப்பிட்டு கிராம பகுதிகளில் இனிமேல் 45 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவித்தார். The booking period has increased from 21 to 25 days for urban households. That is one. Second important thing is the prioritization of the households. So it is ensured that there is no shortage of supply for the domestic households. மாநிலங்களுக்கு சுமார் 1 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் ஒதுக்கப்படும் சூழலில் 48,000 லிட்டர் கூடுதலாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சுஜாதா சர்மா தெரிவித்தார். மண்ணெண்ணெய், நிலக்கரி, பயோமாஸ் உள்ளிட்ட மாற்று எரிபொருளை பயன்படுத்த அனுமதி வழங்குமாறு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை வழக்கில் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார். வேடநத்தம் கிராமத்தின் காட்டுப்பகுதியில் 17 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி குளத்தூர் குறுக்கு சாலை பகுதியில் சிறுமியின் உறவினர்கள் நேற்று சுமார் 10 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் இளம்பகவத், காவல் கண்காணிப்பாளர் மதன் நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளி விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை வாங்கித் தரப்படும் என்று சிறுமியின் குடும்பத்தினரிடம் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் இதை அரசியலாக்குகிறார்கள். ஆனால் நம்ம அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய காவல்துறை உள்ளிட்ட இதுல வந்து
விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள், விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் கலந்து சென்றனர். ஒரு சிலர் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதற்கிடையே உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு கல்மேடு விளக்கு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மானாமதுரையில் காவலர்களால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டதை அடுத்து உறவினர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதாகி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தார். ஆகாஷின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு 5 நாட்களாக அவரது உறவினர்கள் மானாமதுரை 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் நடத்துபவர்கள் 4 மணிக்குள் அவர்களாகவே கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினர் அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு முன்னதாகவே போராட்டக்காரர்கள் பந்தலை அகற்றி போராட்டத்தை கைவிட்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கவனம் செலுத்தி வரும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைக்கும் பணியிலும் மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் நாளை மறுதினம் காலை 10:30 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக மாணவரணி துணை செயலாளராக இருந்த ஜே வீரமணி மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஜே வீரமணி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் திமுக கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் நிறுத்தப்பட்டுவிடும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலியாயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. முன்னதாக பேசிய நடிகர் நாசர் அரசியல் கட்சி தொடங்க பிரபலமாக இருந்தால் போதும் என நினைத்து ஒருவர் கட்சி தொடங்கி இருப்பதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். பிரபலம் மட்டுமே போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதல்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டி தருவாங்க. அது திட்டங்கள் கொள்கை ஆகாது. நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவரும் அலைகளை தாங்கி நிற்கும் பெரும் பாறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாகவும் நாசர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை கண்டித்து வரும் 17ஆம் தேதி NDA சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் போதைப்பொருள் புழக்கம், சட்டவிரோத செயல்கள் குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்த செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதாக தெரிவித்துள்ள EPS தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக விமர்சித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்கள் தொடரக்கூடாது எனவும் மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் நிம்மதியாக வாழ அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்றும் EPS தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தாவேகா சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் N. ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல ஈரோட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விரைவில் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் நடைபெறும் என்றார். பொறுத்தவரையும் தனித்தே நிற்போம்.
234 வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை படைப்போம். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்ட தாவேகாவினர் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய கோரி முழக்கம் எழுப்பினர். இது தவிர தேனி, தருமபுரி, திருப்பத்தூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலில் ஒரு காலம் போட்டியிட மாட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் அரசியலில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என்று கூறினார். ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவியை போல தற்பொழுது வந்துள்ள RV அர்லேக்கரும் சளைத்தவர் அல்ல என்று கூறினார். ஒருத்தர் வந்திருக்காரு கேரளாவிலிருந்து. கேரளாவில் இதே சித்து விளையாட்டுகளை செஞ்சவர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக வந்திருக்காரு. இவரும் இப்போ வெளியேறி போயிருக்கக்கூடிய ஆளுநரை போலவே செயல்பட முயல்வார் என்பது என் மனதுக்குள்ளே ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது. இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். எல்லாருக்கும் தெரியும், நிறைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி. இப்ப ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்து நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி என்பதை உறுதிப்படுத்துவார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் கூறினார். ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவுக்கு எரிபொருளுடன் வந்த கப்பல். OBC இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ள செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பயப்பட வேண்டாம் என மக்களுக்கு கூறிவிட்டு வேறு சில காரணங்களுக்காக பிரதமர் மோடி அச்சப்படுவதாக குற்றம் சாட்டினார். No need to panic. But PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. போராட்டத்தில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல், அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததோடு பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவிலிருந்து லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 9ஆம் தேதி இந்த கப்பலை அடையாளம் காண்பதற்கான ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைக்கப்பட்டது. இதனால் எங்கு கப்பல் உள்ளது என்று தெரியாமல் இருந்த நிலையில் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. கப்பலில் இருக்கும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விரைவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான கிரீமி லேயர் தகுதியை பெற்றோரின் வருமானத்தை மட்டும் வைத்து தீர்மானிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த சில மாணவர்கள் தங்களை கிரீமி லேயர் வரம்பில் கொண்டுவரப்பட்டு பணி நியமனம் வழங்க கோரி சென்னை, டெல்லி உள்ளிட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியான நிலையில் அதனை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பெற்றோரின் குடும்ப வருமானத்தை மட்டுமே வைத்து கிரீமி லேயர் வரம்பை தீர்மானிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தனர். மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பல வருட போராட்டங்களுக்கு பிறகு ஓபிசி பிரிவினருக்கான நீதிக்கு ஒரு வெற்றி கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக ரீதியாக பின்தங்கிய நிலையை சரி செய்வதே இடஒதுக்கீட்டின் குறிக்கோள் என்பதை மீண்டும் இந்த தரப்பு உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், மறுக்கப்பட்ட ஓபிசி தேர்வர்களுக்கு மத்திய அரசு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவை துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அங்கிருந்து திரும்பும் பொழுது திடீரென ஒருவர் ஃபரூக் அப்துல்லாவை நோக்கி பின்னங்கழுத்தில் துப்பாக்கியை வைத்து சுட முயன்றார். அப்பொழுது அவரது பாதுகாவலர்கள் துரிதமாக செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து விபரீத முயற்சியில் ஈடுபட்டவர் மண்டி பகுதியைச் சேர்ந்த கமல் சிங் ஜம்வால் என தெரிய வந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஃபரூக் அப்துல்லா, பட்டாசு வெடிக்கப்பட்டதாகவே கருதியதாகவும் தாக்குதல் நடத்தியவரை தனக்கு தெரியாது என்றும் கூறினார். कोई पटाखा किसी ने शादियों में डालते रहते हैं, तो हो सकता है मेरे पास पटाखा यहाँ पड़ा हो, तो मुझे कुछ गर्मी जैसी लगी और मुझे कुछ पता नहीं था. ஃபரூக் அப்துல்லா மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஃபரூக் அப்துல்லா பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து மூடுவோம் என ஈரான் உச்சத்தலைவர் எச்சரிக்கை. நிலவுக்கு மனிதர்களை வரும் 1ஆம் தேதி அனுப்பி வைக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மூடிவிட்டு அவர்கள் வெளியேறும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மகளிர் பள்ளி மீதான தாக்குதலுக்கும் பழிவாங்க ஈரான் தொடர்ந்து போராடும் என்று முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழியாக சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தால் லெபனானை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை விட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதில்தான் கவனம் செலுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகில் அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவிற்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகளை குறிவைத்து ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். ஈராக் அருகே அமெரிக்க எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. சபேசியா விஷ்ணு என்ற கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது ஈரானின் தற்கொலை படகு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஈரான் இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பா $200 வரை உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உலக அளவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க கையிருப்பில் உள்ள 17 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டுவர இருப்பதாக அமெரிக்க எரிபொருள் அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு வேலூர் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் சோடிங்க ரவி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தாவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பேசிய ஆதவ் அர்ஜுனா, அது திமுகவின் மிரட்டலால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என கூறியிருந்தார். ஆதவின் பேச்சுக்கு அறிக்கை மூலம் பதிலடி கொடுத்துள்ள ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் சோடிங்க ரவி, மிரட்டலுக்கு அஞ்சுபவர் ரஜினிகாந்த் அல்ல என தெரிவித்துள்ளார். கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவே அவர் அரசியலில் இருந்து விலகியதாகவும், தனது பலத்தை நிரூபிக்க தன்னை நம்பி வரும் உயிர்களை பலியிடும் அற்ப அரசியலை ரஜினிகாந்த் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டம் சேர்ப்பவரெல்லாம் தலைவனாகிவிட முடியாது என கூறியிருக்கும் சோடிங்க ரவி, தனது அரசியல் விலகல் எத்தனை விமர்சனங்களை உருவாக்கும் என்பதை அறிந்தும் அதனை தாங்கிக் கொண்டு மக்களின் நலனிற்கு ரஜினிகாந்த் முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். தனது திருமணம் குறித்து பரப்பப்படும் லவ் ஜிஹாத் குற்றச்சாட்டுகளை கும்பமேளா வைரல் பெண்ணான மோனாலிசா முற்றிலுமாக மறுத்துள்ளார். மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச பெண் என்று இணையதளங்களில் வைரலான மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனாலிசா போஸ்லே தனது காதலன் பர்ஹான் கானை கரம் பிடித்துள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள அனுமனூர் நயினார் தேவா கோயிலில் காவல்துறை பாதுகாப்புடன் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருமணம் குறித்து பேசிய மோனாலிசா, தாங்கள் இந்து மத சடங்குகளின்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் இது லவ் ஜிகாத் கிடையாது என்றும் தெரிவித்தார். और मैंने शादी की है हिंदू रीति रिवाज में, और वो जो सब लव जिहाद बोल रहे हैं ऐसा कुछ भी नहीं है। आर्टिस्ट है, हमारे लिए सब धर्म एक ही है। मैं सब धर्म को एक ही मानती हूँ, कोई सा भी धर्म मेरा धर्म है। தாங்கள் இருவருமே அவரவர் மதங்களை பின்பற்றுவதோடு மற்ற மதங்களையும் மதிப்பதாக பர்ஹான் கான் கூறினார். தனது மகிழ்ச்சியான சூழலை கெடுக்க சிலர் திட்டமிட்டு ஆடியோ பரப்புகிறார்கள் என நடிகை ராஷ்மிகா மந்தனா தெரிவித்துள்ளார். நடிகை ராஷ்மிகா மந்தனா 8 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னட நடிகர் ரஷித் ஷெட்டியை காதலித்து வந்தார். இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில காரணங்களால் திருமணம் நின்று போனது. கன்னட நடிகர் ரஷித் ஷெட்டி குறித்து ராஷ்மிகா மந்தனாவின் தாயார் பேசிய ஆடியோவின் ஒரு பகுதியை நெட்டிசன்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். நடிகர் விஜய் தேவரகொண்டாவை கடந்த பிப்ரவரி 26 ராஷ்மிகா மந்தனா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தனிப்பட்ட உரையாடலின் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி பரப்புவதா என ராஷ்மிகா தனது சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட பதிவுகளை நீக்காவிட்டால் தான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் எனவும் ராஷ்மிகா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.